வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்தே வாசகசாலையின் 100வது இணையதழ் வெளியீட பற்றி தான் நிறைய பேசினாங்க. அதிலிருந்து ஒரு சிறுகதையை படிக்கலாம் அப்படின்றப்போ, நமது நண்பர் ஆமினா முகமதுடைய சிறுகதை சிவப்பு ரப்பர் வளையல் படித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. கதை தொடங்கும் போதே ஏப்ல ஏய் சீனி கட்டிங்கிறவளே அப்படின்னு தான் முதல் வரியே. இந்த வட்டார வழக்கு இதுதான் ஆமினாவோட சிறப்பே. அதிலிருந்தே நமக்கு இந்த கதை எங்க இருக்கு என்னன்ற தெரியும். அந்த சூழல் எல்லாமே அந்த மொழியில அந்த உணர்வுகள் முழுமையா கடத்தியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத. அதோட அந்த பகுதியில் பயன்படுத்தப்படும் எல்லா விதமான வழக்கு சொற்களையும் இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அதை முழுமையாக உணர முடியும். இந்த ரெண்டு பெண்கள் பேசுவாங்க, சீனி கட்டி பாப்பாத்தின்னு. இந்த பேசிட்டே வரும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அவங்களுக்கான பின் கதைகள் எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லி அவங்களுடைய நிலை, பொருளாதார சூழல், கணவன் என்ன செய்கிறாரு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இதில் செல்லையான்னு ஒரு பெரிய பணக்காரரு, அவர் தான் சீனி கட்டிங்கிறவருடைய தாய்மாமன் மகன். அந்த சீனி கட்டிக்க வேண்டிய ஆளே செல்லையார் ஒருத்தர் தான். ஆனால் அவங்க எப்படி மாறி போச்சு கல்யாணம் பண்ணாமல் அப்படின்றத, அதுக்கான காரணங்கள் என்ன, சூழல் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. கடைசியில் அவரை பார்க்குறதுக்காக அவர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவர் வருவார். வந்து ஒரு கவரை கொடுத்து, இதில் நான் பணம் வச்சுருக்கேன், இது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேறு யாருக்கும் இயலாதவங்க இருந்தாலும் சொல்லி நான் தரேன் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் அவங்க போய் வீட்டுக்கு போகிற வழியிலே மறுபடியும் சீனி கட்டி பாப்பாத்திக்கு ஒரு உரையாடல் நடக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே போவாங்க ரெண்டு பேருமே அந்த பேச்சை. ஏன்னா பெண்களுக்குள்ள ஒரு தோழிகளுக்கு இடையான ஊழல், நக்கல், கிண்டல் எல்லாம் இருக்கும். அதில் வீட்டுக்கு போனது அந்த கணவர் வந்து திட்டுவார். ஏன் உன் மாமன் வந்து என்னைய பார்க்க மாட்டானா அப்படி இப்படின்னு திட்டுவார். அவருக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். அதில் அசிங்கமாலாம் பேசுவார் அந்த பொண்ணை, சீனி கட்டிங்கிறோட. அப்போ அவங்க இந்த பொண்ணும் வெறுத்து போய் தான் பேசும், என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு. அது முடிஞ்சிருந்தும் ஒரு கட்டத்தில். அதுக்கு அடுத்த வருஷம் நோன்பு வரும்போது பார்த்தா சீனி கட்டியுடைய அந்த கணவர் இறந்து போயிருப்பார். தனியால தான் இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அவர் கூப்பிட்டு விட்டுருப்பாரு தாய்மாமன் மகன். எதுக்குன்னா அந்த ஜக்காத் காசு கொடுக்குறதுக்கு. அப்போ வந்து இவ போக மாட்டா சீனி கட்டி. ஏன் அப்படின்றப்போ அவங்களுக்கு உள்ள கோபம் அது. என்னதான் ஏழையா இருந்தாலும் தன்மான உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சுயமரியாதை. அதை வந்து அதுக்கு வந்து பங்கம் ஏற்படும் போது எப்படி இப்போ நம்ம போக முடியும் அப்படின்ற அந்த உணர்வை காட்டும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்தேன் அந்த இடத்த. என்ன இன்னைக்கு ஒரு சிறுகதை படித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற கண்டு தான் இந்த வீடியோ பதிவு. கதை தொடங்குறப்ப அம்மா வச்சு தொடங்குது. அம்மா வயசானவங்க, உடல்நலம் இல்லாதவங்க, அவங்க வெளில நடமாட்டமே குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு உடம்பு சரியினாலும் டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவார் அப்படின்னு தான் தொடங்குது. ஏன்னா அவங்கள கார்லேயோ ஆட்டோலையோ வச்சு பயணம் பண்ணி கூட்டி போக முடியாது அப்படின்னு. அப்போ அதுக்கடுத்து அப்பாவை அறிமுகப்படுத்துறாங்க. அப்பா வந்து அம்மாவை சாகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அம்மா வந்து கோவப்பட்டு எல்லாம் திட்டினாலும் அப்பா பொறுமையாக போவார். வாடி போடின்னு கூட சொன்னதில்லை. பேரையே செல்லம்மா தான் கூப்பிடுவார். அடிக்கடி இன்னொரு இதுவும் சொல்லுவார், எனக்கு எனக்கு முன்னாடி அவள் போயிடணும், அப்போ தான் நல்லது, இல்லைன்னா அவளுக்கு இங்கே இப்போ நான் இல்லாமல் அவளால் வாழ முடியாது, அவளால் சமாளிக்க முடியாது இந்த உலகத்தை அப்படின்னு அவருடைய ஆசையவும் பதிவு செய்கிறாங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் என்னதான் வயல், மாடு, ஆடு இருந்தாலுமே இன்னொரு வருமானம் தேவைனால அவங்க அப்பா பெட்டி கடை வச்சிருந்தா பதிவு பண்றாங்க. பாருங்க இந்த கதையில என்னென்ன வருதுன்னு பதிவு பண்றாங்க. கடைசியில விதி பயன்ல அவங்க அப்பா முன்னாடியே இறந்துடுறாரு. ஆனா அம்மா வந்து வயசாகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 4 பெண் குழந்தைகள், 2 பையன். இந்த கதை சொல்ற பெரிய மூத்த அண்ணன் தான் இந்த கதையை சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன காலே வளைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இது வந்து இந்த கிராமத்து மனிதர்களை பார்க்கும்போது தெரியும். ஒரு காலத்தில் கம்பீரமாக நடந்தவங்க கொஞ்சம் நாளாக சில உடல் நல குறைபாடுனால குனிஞ்சு நடப்பாங்க, கூண் விழுந்து நடப்பாங்க, கால் வளைஞ்சிருக்கும். இதெல்லாம் அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காரு. கால் வளைஞ்சிரும், அதனால நடமாட்டம் குறைஞ்சிரும். ஒரு காலத்தில் எப்படி நடந்தே தெரிஞ்சவங்க நடமாட்டம் குறைஞ்சு வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த குடும்பத்தில் இருக்க இந்த பெண்களும் இந்த பசங்களும் இந்த குடும்ப சொத்தை எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, அது இவங்க தம்பி என்னதான் இருந்தாலும் அண்ணன்ட்ட கேட்டு தான் செய்யறாரு. அண்ணனை வர சொல்றாரு, அம்மாவை கூட்டி போக, நீ சொன்னா தான் கேட்கும்னு. அப்போ எதுக்காகனா அந்த அம்மா வந்து தன்னுடைய தம்பியை பார்க்கணும்னு விருப்பப்படுது, இந்த பசங்களோட தாய்மாமனை. அப்போ அடுத்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளான முன்னாடி ஏற்பட்ட பகை என்னன்னு சொல்லாம ஒரு பகை இருக்கு, ஒரு கோபம், மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு இல்லையா, தம்பியை பார்க்கணும்னு அந்த அம்மா ஆசைப்படுது. அதுக்காக
சொல்லுது சின்ன பையன்ட்ட என்னை கூட்டு போடான்னு. நல்லா முடியாதுன்ட்டு அவங்க அண்ணன் சொன்னா தான் கேட்பாருன்னா அண்ணன்ட்ட சொல்றாரு. அண்ணன் சொல்றாரு நான் வந்து கூட்டி போறேம்மா அப்படின்னு. கூட்டி போறப்ப இன்னொரு காட்சி, அங்க அம்மா வந்து கார்ல ஏத்தணும். கார்ல ஏத்தி உட்கார வைக்கிறப்ப அந்த தம்பி கல்யாணம் பண்ணிருக்கிறது அவங்க சொந்தக்கார பொண்ணு, நாத்தனா மக. அப்படின்றப்ப அதுக்கு உரிமை இருக்கு, நாத்தனா அத்தைக்காரி மேல உரிமைனால அது வந்து மாமியாரா இருந்தாலும் எல்லாம் திட்டித்தான் ஏத்துது. நீ இப்ப இருக்கிறதுக்கு போகணுமா, உன்னை வந்து பார்த்தாங்கல்ல அவங்க, அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு ஏத்துது. அதையும் சிரிச்சுக்கிட்டே இந்த அம்மா ஏத்துக்குருவாங்க. ஏன்னா உறவு முறை, அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு. வேற மருமக பேசினா சண்டையாயிரும், அவளுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு. அது எல்லாமே ரொம்ப அழகா அந்த வாழ்வியலின் அழக அப்படி ரொம்ப அழகா காட்டிட்டே வர்றாரு தன்னுடைய எழுத்துல. பார்க்க காட்சிகள் அப்படி விரியுது கண்ணு முன்னாடி. குறுங்கதை சொல்ல ஆசைப்படுறேன். இதுவும் வாசகசாலையுடைய 100வது இணைய இதழ்ல இருந்து தான் படிச்சேன். தயாஜின்றவர் எழுதியிருக்காரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். தொடங்கும் போதே 2 கதாபாத்திரங்களை காட்டுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க சொல்லிட்டுறாங்க. அவனால் சிரிப்பை அடக்க முடியலை, அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை, 2 பேரும் கடைசியா பார்த்து கொள்ளும் தேதி குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த எல்லா பொருளையும் அவன் தேடி எடுத்து எரிச்சு குளிர் காய்கிறான். அவன் வந்து அவன் கொடுத்த எல்லா பொருளையும் ஒவ்வொன்னா தொட்டு பார்த்து கண்ணீரோட பாக்குறான். முதல்ல இவனுக்கு வாங்கி கொடுத்த கடியாரத்தை உடனே போட்டு உடைச்சிட்டு புதுசா ஒண்ணு கட்டுறான். இவன் எல்லாம் புதுசு அப்படிங்கிறான். அவளோ இவன் வாங்கி கொடுத்த கரடி பொம்மைய தடவி கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நண்பர்களையும் அவன் அழைச்சு போன் பண்ணி பேசுறான், சந்தோஷமா இருக்கிறதா காட்டிக்கிறான், தன்னுடைய மகிழ்ச்சிய வெளியில போன் பண்ணி காட்டுறான். அவ வந்து அவளுடைய நண்பர்கள்லாம் அழைச்சு இவன் வெள்ளை முகம் காட்ட முடியாது அப்படின்னு நொந்து போய் பேசுறான். அவன் என்ன செய்யறான், சமூக ஊடகங்கள்ல புது புது படங்களா போடுறான். ஒவ்வொன்னா போட்டு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி எல்லாமே பதிவிட்டுக்கிட்டே வரான். அவளோ ஏதாச்சும் ஒரு போட்டோ போட்டு சோக பின்னணி இசை ஒலிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் கடைசியா அன்னைக்கு கோர்ட்ல பார்த்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, இனிமே நம்ம சந்திக்க போறதில்ல அப்படின்னு. 2 பேரும் வெளியேறி வர்றாங்க கோர்ட்ல இருந்து. வந்ததும் நல்ல வெயிலு, வாகனத்துல ஏறி அமர்ந்தார்கள் அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க தனித்தனி வாகனத்துல உட்காந்து கார் ஏசிய போட்டதும் அவனுக்கு அப்பதான் வருது அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அது வரும்போது அவனுக்கு கை நடுங்கிருது. ஐயோ அடுத்து என்ன செய்ய போறோம், அதே கேள்வி அவளுக்கு வருது. அவள் சந்தோஷமாயிடுறான், மகிழ்ச்சி அடைஞ்சிடறான். இப்ப அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை, அவனால் அழுகையை அடக்க முடியலை அப்படின்னு கதையை முடிச்சிட்டாரு எழுத்தாளர். சிறப்பு, சூப்பர். பேச ஆசைப்படுறேன். நம்ம மண்ணின் எழுத்தாளர் பரிவே சேகுமார் எழுதிய பம்பரம் அப்படின்ற சிறுகதை. தம்பியோட எழுத்துல என்ன ஒரு பெரிய ஈர்ப்பு என்னன்னா, அதை படிக்கும் போதே நமக்கும் பல கதைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அதான் அந்த எழுத்தோட சிறப்பு. பம்பரம் கதை என்னன்னா, சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் தரையில பம்பரம் விட்டு விளையாடுறாங்க. முத்துன்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து எல்லாரும் தொத்தான்னு கூப்பிடுறாங்க. அவன் பட்ட பேர் வச்சு. அவனுக்கு பம்பரம் இல்லை, வீட்டுல அவங்க அப்பதான் வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. அந்த வீட்டுல ஒரு சின்ன 4 வயசு பிள்ளை கூட பையன் கூட பம்பரம் விளையாடுறான். இவனுக்கு முத்துவுக்கு கொடுக்கல, தொத்தான்னு கிண்டல் பண்றாங்க மத்த பசங்க எல்லாம். அப்ப அவங்க அப்பத்தாட்ட போய் கேட்கிறான், பம்பரம் வேணும் அப்பத்தான்னு. சும்மாடுறா, பம்பரம் விளையாடுறான், பம்பரம் ஏதாவது பண்ணி படாத இடத்துல பட்டு தொலைஞ்சிச்சுன்னா போச்சுன்னு அவனுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது அவங்க அப்பத்தா. பம்பரம் வாங்கிட்டு இருக்கோ விளையாடுறதுக்கோ. இவன் போய் வேடிக்கை பார்க்க போற சின்ன பையன் தானே, ஏக்கமா இருக்கும்ல. அப்போ பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, தொத்தா உனக்கெல்லாம் வராதுரா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுல ஒருத்தன் முருகன்ற பையன், அவன் பம்பரம் நிறைய ஆக்கர் போட்டு டேமேஜ் ஆகிற கண்டிஷன் ஆகும். இதை நான் உனக்கு தர்றேன், நீ வச்சுக்க, நான் வேற பம்பரம் வாங்க போறேன், எங்க அப்பா வாங்கி தருவாருன்னு சொல்றான். இவனுக்கு வேற வழி இல்லாம அந்த பம்பரத்தை வாங்கிக்கிறான். இன்னைக்கு சாயங்காலம் நான் விளையாட வர்றேன்னு சொல்லிடுறான் ஃப்ரெண்ட் நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும். சாயங்காலம் போறான், அங்க வந்து விளையாட வந்து சேர்க்கவே மாட்டாங்க. தொத்தா உனக்கு விளையாடவே தெரியாதுடா அப்படின்னு கிண்டல்லாம் பண்றாங்க. அப்போ இல்ல நானும் விளையாடுவேன்னு சொல்றான். அவங்க அப்பத்தாவும் அங்க தள்ளி நின்று பாத்துக்கிட்டு எதுக்கு போய் விளையாடுறான்னு அது ஒரு கோவத்துல நின்றுகிட்டு இருக்கு. சரி விளையாடுறா பாப்போம் அப்படின்னதும் சாட்டைய நாக்குல சாட்டை ஈரமாக்கி பம்பரத்துல சுத்தி போடுறான். மொட்டைக்கட்டையா விழுந்துருது. 2வது போடுறான், விழுந்துருது. அப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரும் அவனுக்கு ஞாபகம் வருது, இவங்க எல்லாரும் பேசுறது. அவங்க அப்பத்தா வேற ஞாபகம் வரும். எரிச்சலாகி கரெக்டா குறி பார்த்து ஓங்கி அடிச்சான்ல, அந்த சேகர்ன்றவன் பம்பரத்துல சரியா ஆக்கர் விழுந்து பம்பரம் 2ஆ தெரிச்சிருது. இது மட்டும் இல்ல, இங்கதான் எழுத்தாளர் வச்சாரு ஒரு குசும்பு. அந்த தெரிச்ச பம்பரம் நேரா போய் அவங்க அப்பத்தா நெத்தியில பட்டு அப்பத்தா மண்டையிலையும் அடிபட்டுருது. அது கோபத்துல இழுத்துக்கிட்டு போகுது. பம்பரமா வேணும், பம்பரம் ஏன் மண்டையே உடச்சு விட்டியாரா அப்படின்னு இழுத்துட்டு போகுது. இப்படியாக கதை போகுது. இது என்னன்னா, அப்படியே என்னை வந்து சின்ன பிள்ளையை கூட்டி போயிட்டாரு இந்த பையன். வணக்கம்.
இன்னைக்கு ஒரு சிறுகதை பத்தி உங்களோட பேசலாம்னு ஆசைப்படுறேன். கதை எழுத்தாளர் ஜெசிலா பானு எழுதிய வேற்று திசை அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நூல்ல இருந்து. கதையின் பெயர் அவன் அப்படித்தான். கதை தொடங்கும் போது கதாநாயகி தான் பேசுறாங்க. ஒரு பிளாஷ்பேக் மாதிரி 20 வருடங்களுக்கு முன்னாடி என் கணவர் கூறியது இன்னும் என் காதுக்குள் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப கதை தொடங்குது. அந்த பெண் கருவுற்று இருக்கிறாள். கருவுற்ற உடனே முதல்ல அந்த செய்தியை பகிர்ந்துக்கிறோம்னு நினைக்கிறது புருஷன்ட்ட தான் எல்லாருமே. அப்படி அவர்கிட்ட சொல்லும் போது அவர் இப்படி ஒரு பதில் கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அது பொம்பளை பிள்ளையா இருந்தா கலைச்சிரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வாக்குவாதம் ஏற்படும் போது அவர் அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பெண் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கணவர் இப்படி வார்த்தைகள்லாம் பேசுவாரா ஒரு பெண் மேல, அது என்னை எப்படி பேசுவாரா அவரு, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாரு. மனம் ஒடிஞ்சு போய் அந்த பெண் இருக்கு. தான் கருவுற்ற விஷயத்த அம்மாட்ட கூட சொல்லலை. அப்புறம் அவங்க நேரமே என்னமோ கருவுற்ற குழந்தை பெண் சிசுவாவே ஆனதும் வேற வழியே இல்லாம ஆயிப்போச்சு. ஏன்னா அடக்குமுறையில இருக்கிற ஒரு பெண் அந்த ஆணாதிக்கத்தின் கீழே இருக்கிற பெண்ணால ஒன்றும் செய்ய முடியல. கலைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிப்போச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கலைச்சிடுறா. அப்படி செய்யலைன்னா அவளே ஒரு சுய பரிதாபமா ஒன்று சொல்றா, திமிரு பிடிச்சவ, அடங்காதவன் எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அகங்காரம் கொண்டவள் அப்படின்லாம் திட்டுவாங்கன்னு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க நினைச்சுக்கிட்டு அவ கருவை கலைச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் செல்ல அதுக்கடுத்து வேண்டாம் பிள்ளை இனிமே வேண்டாம் அப்படின்ற முடிவுலாம் இருந்த பிறகு வேற இல்லாம அடுத்த குழந்தை உருவாகுது. அது அவர் கணவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஆண் குழந்தையா பிறந்துருது. ஆண் குழந்தைன்னு உருவானதுன்னு தெரிஞ்சதுல இருந்து அவர் அப்படி பார்த்துக்கிட்டாரு. மனைவியை தாங்குன்னு தாங்கியிருக்காரு. அந்த பெண் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை அப்படி செல்லமா வளர்த்துருக்காரு. ஏன்னா ஒரே பையனாச்சு, அவருக்கு பையன் வாரிசு வந்துருச்சு அப்படின்றப்ப அப்படி வளர்த்துருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த பையன் அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்ச பையன் ஒரு கட்டத்துல என்ன செய்யறான், இவங்களை விட்டு ஒதுங்குறான். அவன் அறையை தனியா பூட்டிக்கிறான். அந்த அறைக்குள்ள போய் அவனே சுத்தம் பண்றது எல்லாமே அவனே பண்றான். யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. இவங்க முகம் கொடுத்தே பேசுறது இல்லை இவங்க யார்கிட்டையுமே. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலை இன்னைக்கு. அந்த இதை எழுத்தாளர் பதிவு செய்யறாங்க. அப்ப என்னடா இது இப்படி பண்றானே நம்ம பையன், அப்படி ஒழுங்கா கூட பேச மாட்டேன்னு ஒரு டவுட் ஆகி இந்த அம்மா ஒரு நாள் அவனுடைய கதவை திறந்து உள்ள போய் பாக்குது. அப்பதான் பேர் அதிர்ச்சியா இருக்கு. உள்ள பார்த்தா ஒரு தனியா இருக்கிற ஒரு பையனோட ரூம்னா எவ்வளவு குப்பையுமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ரொம்ப கிளீனா எல்லாம் தூய்மையா எல்லாம் வச்சிருக்கிறான். அதை விட பேரதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, பூரா பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை அந்த அறைக்குள்ள இருக்கு. இதை பார்க்கவே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது, ஒரு பையன் வயசு பையன் வீட்டு ரூம்ல இப்படி பொருட்களா வாங்கி பயன்படுத்துறானே அப்படின்னதும் பயந்து போய் புருஷன்ட்டு சொல்லவும், புருஷன் ஒரு ஆளை வச்சுலாம் பாக்குற, என்ன பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு. கடைசியில அவர் பையனோட போய் வாக்குவாதம் பண்றாரு ரூமுக்குள்ள. என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது அவன் இவ வெளில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அம்மாக்காரி, இவ்வளவு ஒரு திமிர் பிடிச்ச புருஷனா இருக்கிற ஆணாதிக்கம் அப்படின்றத வெளிக்காட்டுற அந்த ஆண் பையன் காலில் விழுந்து குலுங்கி அழுகிறார். அப்ப அந்த பையன் வெளியேறி போயிடுறான். அப்புறம் போனதும் உள்ள போய் என்னங்க ஆச்சு, ஏங்க பையன் காலில் விழுந்து நீங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, இல்லடி நான் நம்பினதெல்லாம் வீணா போச்சு, பையன் வேணும்னு. அவன் இப்ப அவன் பையனே இல்லைன்னு சொல்றான், அவன் பெண்ணா மாறிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கிறான்டி. இந்த சோகத்தை நான் எங்க போய் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு சிறுகதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு ஆசைப்படுறேன். தம்பி இத்ரிஸ் யாக்கூப் எழுதினது. விகடன்ல வழி வந்தது. இது 2 நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள். ஒருத்தர் அப்துல்லா ராமநாதபுரம், இன்னொருத்தர் யூசுப் தேனி. அப்துல்லா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், யூசுப் கொஞ்சம் பணக்கார குடும்பம். ஒருத்தர் வீட்டுக்கு மாறி மாறி போயிட்டு வர்றாங்க நட்பு ரீதியா. அந்த விருந்தோம்பல் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, ஒவ்வொருத்தரையும் அப்படி கவனிக்கிறது. யூசுப் வீட்டுக்கு போனப்ப அப்துல்லாவுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அவங்க கவனிப்பு. அதெல்லாம் அங்கேதான் முத மேடையில டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்றாரு. யூசுப் அப்துல்லா வீட்டுக்கு வர்றப்ப அவர் கடல் உணவு நல்லா சமைச்சு போட்டிருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. யூசுஃபையே அவங்க அப்துல்லா வீட்டுல ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையனை பார்க்கவுமே. அப்துல்லாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, மரியம். அவங்க மனசுக்குள்ள ஆசை யூசுஃப்க்கு மரியத்தை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. அப்துல்லாவுக்கும் அது நல்ல ஒரு இதா படுது. அன்னைக்கு யூசுப் சாப்பிட்டுட்டு இந்த உணவையும் ரொம்ப பாராட்டி பேசுறாரு. அந்த உணவு குறிப்பா மரியம் சமைச்சதுனால எல்லாம் பொருந்தி போகுதே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆசை வேற, கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. நாட்கள் நகர்ந்து போறாங்க. அப்புறம் ஒரு காலத்துல படிப்பு முடிச்சு வேலைக்கு போற கட்டாயம். அப்துல்லா வேலைக்கு போறாரு, சிங்கப்பூருக்கு போக வேண்டிய பயணம் இருக்கு. இதுக்கிடையில யூசுப் அம்மாட்ட அப்துல்லா பேசுறாரு, அம்மா இந்த மாதிரி யூசுப் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு பேசலாம்னு பேசும்போது அவங்களுக்கு டக்குன்னு அடுத்த கேள்வி வைக்கிறாங்க, எவ்வளவு பவுன் நகை போடுவீங்க,
உங்கள்ட்ட நிலம் இருக்கா, வீடு இருக்கா, நீனே இப்பதான் வேலைக்கு போறேன்னு டக்கு டக்குன்னு வரிசை அந்த கேள்வியில கேட்கவுமே அப்துல்லாவுக்கு அதிர்ச்சி ஆயிரு. என்ன இவ்வளவு நல்லா பழகுனாங்க, இவ்வளவுதான் அருமையா விருந்தோம்பல்லாம் பண்ணாங்க, என்ன கல்யாண விஷயம் வரப்போ டக்குன்னு இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு கோவமாயி வருத்தப்பட்டு வச்சிடுறாரு போனை. வச்ச உடனே தன் நண்பன் யூசுஃபா அவர் திட்ட ஆரம்பிச்சிடறாரு மனசுக்குள்ள. என்ன பெரிய யூசுப், ஊர்ல இல்லாத மாப்பிள்ளையா, 3 வருஷமா ஒரு வேலை கூட போல, அவனுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு திட்டுறாரு. எனக்கே ஒரு மாதிரி, என்னடா எழுத்தாளர் நல்லா தானே எழுதிட்டு வந்தாரு, இப்ப எதுக்கு போய் நண்பனை திட்டிட்டு இருக்காரு அவங்க அம்மா பேசினதுக்குன்னு. அப்ப அவரே அந்த அப்துல்லா மனம் வருந்தி கடைசியில சொல்றாரு, ஆஹா நம்ம என்ன நண்பனை போய் திட்டமே, தப்பாச்சே, அவங்க அம்மா அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க, அதுக்காக நம்ம உயிர் நண்பன் என்ன செய்வான் அப்படின்னு மனம் திருந்தி கடைசியில யூசுஃபுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரணும், ரெசிம் அனுப்புடான்னு சொல்லி அந்த இதை நல்ல எண்ணத்தோட ஒரு அருமையா அந்த கதையை முடிச்சிருக்கிறாரு எழுத்தாளர் இத்ரிஸ் யாக்கூப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.